இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை. ஞானமுள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பரியத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும் என்று சொல்லி, ஞானமுள்ளவர்களுக்கு ஒப்பானவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. காரியத்தின் தாற்பரியத்தை, விளக்கத்தை, அதனுடைய உட்பொருளை அறிந்தவர்கள் யார்? அந்த ரகசியம் தெரிஞ்சிச்சுன்னா மனுஷனுடைய ஞானம் அவனுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறது, அவன் முகத்தினுடைய மூர்க்கம் மாறிவிடுகிறது என்று சொல்லி 5ஆம் வசனத்தில், கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான், ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும் என்று சொல்லி, கற்பனைகள் எல்லாவற்றையும், கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ஒரு தீங்கு அவனுடைய வாழ்க்கையில் வருவதில்லை. கரெக்டாக ஆண்டவருடைய கற்பனைக்கு அவன் கீழ்ப்படியும் பொழுது உலகத்தின் காரியங்களுக்கும் கட்டளைகளுக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் அவன் கீழ்ப்படிந்து நடக்கிறவனாக இருப்பான் என்று சொல்லி இந்த வசனத்தோடு கூட முடிக்கிறார். இடையிலே ராஜாவுக்கு கீழ்ப்படி அல்லது நம்மை ஆளுகிறவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான கட்டளையை இங்கே சாலமோன் பிரசங்கிகளுக்கெல்லாம் பிரசங்கி கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ராஜாவின் கட்டளையை கை கொண்டு நட என்று நான் உனக்கு எச்சரிக்கிறேன், நீ தேவனுக்கு இட்ட ஆணையின்படியே இதை செய் என்று சொல்லுகிறார். சூரியனுக்கு கீழே அதிகாரம் படைத்தவர்கள் அவர்களுடைய கட்டளைக்கு நீ கை கொண்டு கீழ்ப்படிய வேண்டும். எப்படி கீழ்ப்படியணும்னு சொன்னால், நீ சூரியனுக்கு மேலே இருந்து அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிற, வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன அந்த தேவனுக்கு நீ எப்படி ஒரு ஆணையிட்டு கொடுத்துருக்கிறியோ, அவருக்கு எப்படி கீழ்ப்படுகிறதற்கு நீ பிரயாசப்படுறியோ, அதே அளவுக்கு அவரால் அதிகாரம் பெற்றிருக்கிற இந்த பூமியிலே நம்மை ஆளுகிறவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஆணையிட்டு கொடுப்பதை குறித்து உபாகமம் 23ஆம் அதிகாரத்தில் 21லிருந்து 23 வரையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால், அதாவது ஆணையிட்டு கொடுத்திருந்தா, அதை செலுத்த தாமதியாதே, உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாகும். நீயா ஒரு ஆணையிட்டு ஒரு பொருத்தனை பண்ணி நான் செய்கிறேன்னு சொல்லியிருந்த, அதை நிச்சயமாய் அவர் உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாகும் என்று சொல்லுகிறது வேதம். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவமில்லை. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. நீ சொன்னதை செய்யணும். அப்படி இன்றைக்கு வாழ்கிற தேவனை அறிந்த மக்கள் செய்கிறார்கள் என்பதை உலகம் அறிந்தபடியினாலே தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகளிலோ போராட்டங்களிலோ மாட்டிக்கொண்டால் அவர்கள் பெயர்களை கேட்டுவிட்டு, அது கிறிஸ்தவர்கள் பெயராக இருந்து கிறிஸ்தவர்களாக இருந்தால் அத்தனையாய் ஆச்சரியமடைந்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். நீ கிறிஸ்தவனா இருந்தால் இப்படி செஞ்சிட்ட, என்ன எதிர்பார்க்கிறது உலகம்? அந்த ஆண்டவருக்கு, உன்னதத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு இவங்க வாக்கு பண்ணுனா அதை செய்கிறதற்கு எத்தனை தீவிரம் காட்டுகிறார்களோ, எத்தனையாய் அவருக்கு உண்மையாய் கீழ்ப்படுகிறார்களோ, அதே போல் இந்த உலகத்தில் அவரால் உண்டாக்கப்பட்ட சட்டத்திட்டங்களை இன்றைக்கு ஆளுகிறவர்கள் அப்பியாசப்படுத்தும் பொழுது இவர்கள் ஏன் இப்படி கீழ்ப்படியாமல் போகிறார்கள், இவர்கள் ஏன் இப்படிப்பட்ட துன்மார்க்கமான காரியத்தை செய்கிறார்கள் என்று உலகம் ஆச்சரியப்பட்டு கேட்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நீ அவன் சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாத, பொல்லாத காரியத்தில் நீ பிடிவாதமாக நில்லாத. அவன் தனக்கு இஷ்டமானதையெல்லாம் செய்வான். ஏன்னா நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கிற அதிகாரிக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லாத. அவனுக்கு அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அவன் தனக்கு இஷ்டமானதெல்லாம் செஞ்சிருவான். ராஜாவினுடைய வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரமும் உண்டு. நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? அவன்கிட்ட போய் எதிர்த்து நின்று எதையும் பேச முடியாது. உலக பிரகாரமான அதிகாரத்தில் நின்று எதையும் பேச முடியாது. உலக பிரகாரமான மக்களுக்கு ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால், இன்றைக்கி உலகமானது பொல்லாங்கனுக்குள்ளே கிடைக்கிறது. இன்றைக்கு மக்கள் அநேக பாவங்களை செய்து 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 தண்டனைகள் இல்லைன்னு சொன்னால், இன்றைக்கு அரசாளுகிறவர்கள் நியாயத்தையும் நீதியையும் அவர்கள் செய்யலைன்னா தண்டனைகள் குற்றங்கள் பெருகி
அது தேவ சமூகத்தில் அது எட்டி அது நிச்சயமாக நோவாவின் நாட்களில் நடந்தது போல ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு நேராக வழி நடத்திவிடும். அதாவது நம்ம சொல்லுகிறது போல அது இடிஞ்சு குட்டிச்சுவராக ஆகிவிடாதபடி உலகத்தில் இன்றைக்கு பாவங்கள் பெருகி இருக்கிற நாட்களில் பாவத்தை குறைப்பதற்கும் நீதி நியாயங்கள் புரட்டப்படுகிறதை குறைக்கிறதற்கும் ஒரு நல்ல அதிகாரமுடையவர்களை ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அதற்கு தான் நம்ம பார்க்கிறபடி நமக்கென்று காவல்துறைகள், நம்மை ஆளுகிறதற்கென்று அநேக உயர் அதிகாரிகள் இப்படிலாம் வச்சு சட்டத்தில் இவைகள் செய்தால் தவறு, இவைகளுக்கு இந்த தண்டனை உண்டு, ஒரு பைக் ஓட்டணுன்னா இதற்கு இப்படிப்பட்ட ரூல்ஸ் இருக்குது, ஒரு பக்கத்து வீட்டுக்காரனை துன்பப்படுத்தாமல் வாழணுன்னா இப்படி ரூல்ஸ் இருக்குது, ஒருவனை நீ மிரட்டினான்னா அது கொலை குற்றமாக மாறிவிடுகிறது, இப்படின்லாம் சொல்லி அநேக சட்ட திட்டங்களை எழுதி கொடுத்து மக்களுக்கு இதை விளங்க வைத்து அவைகளை மீறும் பொழுது அவர்கள் இந்த பூமியில் உலகத்தில் ஆளுகிறவர்களால் அவங்க தண்டிக்கப்படுகிறபடியினால் இங்கே குற்றங்கள் குறைகிறது என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட தான் ஆண்டவர் முதல்ல இந்த உலகத்தில் அதிகாரங்களை ஏற்படுத்தி இருக்கிறார், அதிகாரிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அன்றைக்கு ராஜாக்கள் இருந்தார்கள், இன்றைக்கு நம்மை ஆளுகிற அநேக மந்திரிகள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் இந்த நாட்களிலே பார்க்க முடிகிறது. ஆகவே நீர் என்ன செய்கிறீர் என்று சொல்லி எந்த ஒரு அதிகாரியிடத்திலையும் நமக்கு கேட்பதற்கு எந்தவித உரிமையும் இல்லை. அவைகள் எல்லாம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை வேதம் அடையாளம் காட்டி கொடுக்கிறது. முதலாக இப்படிப்பட்ட காரியங்களினால் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? கிறிஸ்தவன் அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதாவது அவன் ஒரு நல்ல பிரஜையாக அவன் இருக்க வேண்டும். சட்டத்திட்டங்களுக்கு எல்லாம் சரியாக அவன் கீழ்ப்படிந்து நடந்தான் என்று சொன்னால் அவன் தன்னுடைய நடக்கையின் மூலமாக தன்னை உண்டாக்கினவரை மகிமைப்படுத்துகிறான். சொல்லுவார்கள், இவ்வளோ அருமையான ஒரு தெய்வத்தை இவன் வழிபடுகிறபடியினால் இவனுடைய சுபாவங்கள் எத்தனையாய் மாற்றப்பட்டிருக்கிறது, இவனுடைய மார்க்கம் எவ்வளோ அருமையான மார்க்கம் என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை அவர்களை இழுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழும் பொழுது நம்ம நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் இருக்கிறபடியினால தீத்து 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல துரைத்தனங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கவும் சகலவித நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சகலவித நற்கிரியைகளை செய்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கணும். சகலவித நற்கிரியைகளை செய்து நல்ல பிரஜைகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்தோன்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவரை நாம் பிரதிபலிக்க முடியும். நம்ம பேசுகிற காரியத்தை அவர்கள் கேட்பார்கள். அவர்கள் அதற்கு நம் சுவிசேஷம் சொல்லுகிறதற்கு அது வழி உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி தீத்துவைக்கு எழுதின காரியத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். 2ஆவதாக தேவன் அரசாங்கத்தை நியாயத்திற்கு பிரதிநிதியாகவும் அவர் தவறு செய்கிறவர்களை தண்டித்து நிறுத்துகிற ஒரு சங்கமாகவும் சமுதாயத்தில் உள்ள நல்லவர்களை பாதுகாப்பதற்கும் அதிகாரத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். நியாயமாக மக்களுக்கு ஆட்சி கொடுக்கணும், தவறு செய்தால் தண்டிக்கணும், நல்லவர்கள் இருந்தால் அவர்கள் காக்கப்படணும். இதற்காக இந்த சட்டத்திட்டங்களை ஆண்டவர் இன்றைக்கு ஆளுகிறவர்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். வசனம் அதே அதிகாரத்தில் 4ஆம் வசனம், உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறான், நீ தீமை செய்தால் பயந்திரு, தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். அதனால் நீ நன்மை செஞ்சான்னா உனக்கு பாதுகாப்பு தான் தருவான ஒழிய உனக்கு எந்த விதமான காரியங்களையும் அவன் செய்ய மாட்டான் என்று சொல்லிட்டு தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13-17 வரை அநேக ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ நன்மை செய்கிறதுனால புத்தீனமான மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சுவாதீனம் உள்ளவர்களுக்கும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள், எல்லாரையும் கனம் பண்ணுங்கள்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்லுகிறாரு, ராஜாவை கனம் பண்ணுங்கள், வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள், நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல முரட்டாட்ட குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லி இங்கே கீழ்ப்படிந்திருக்கிறதுனால அப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களையும் ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்த முடியும் என்று சொல்லி இதனால் ஏற்படுகிற நன்மைகளை குறித்து இங்கே பேதுரு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 3ஆவது
அரசாங்கம் எல்லா வேலையும் நமக்கு கட்டளைகளையும் கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமில்லாத கட்டளைகளை கடைபிடிக்க அது நம்மை வலியுறுத்தும் என்று சொன்னால் அவைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியதில்லை என்பதை உணர்த்து வைக்கும் வண்ணமாக அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து பிரசங்கிக்க போது அவர்கள் அடித்து துன்புறுத்தப்பட்டு இனிமேல் இந்த நாமத்தை குறித்து எங்கேயும் பேசக்கூடாது என்று கட்டளை பிறந்த பொழுதும் அவர்கள் சொல்லுகிறார்கள், மனுஷர்களுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து வானத்துக்கு எழுந்து அவர் கடந்து செல்லும் பொழுது கொடுத்த கடைசி கட்டளை, இப்பொழுது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னாரே. நம்மோடு கூட அவர் இருக்கும்படியாக இந்த கட்டளைகளை நிறைவேற்றுகிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்கு விரோதமாய் இயற்றப்படுகிற கட்டளைகளுக்கு நம்ம மனுஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டியதில்லை, தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அதே போல தானியேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரையிலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுகிறாங்க, இந்த காரியத்தில் நாங்கள் உத்தரவு சொல்கிறதுக்கே எங்களுக்கு அவசியம் இல்லையா? நீர் ஏதோ ஒரு காரியத்தை உண்டு பண்ணி வைத்து இதை வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறீர். எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை வானத்தின் கீழே உனக்கு தண்ணீரிலும் உனக்கு நீ உண்டாக்குகிற எந்த ஒரு சுரூபத்தையாயிலும் எந்த ஒரு விக்கிரகத்தையாலும் நீ நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம் என்று கட்டளை கொடுத்திருக்கிறபடினால இதை குறித்து மனுஷனுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டியதில்லை, நீங்கள் உண்டாக்கின சிலையை நாங்கள் விழுந்து வணங்க வேண்டியதில்லை. எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், விடுவியாமற் போனாலும் நீர் உண்டு பண்ணின அந்த சிலையை நாங்கள் வணங்க போவதில்லைன்னு சொல்லி அவர்கள் அத்தனை உறுதியாய் நின்று அங்கே அக்கினி ஜுவாலைக்குள்ளாக போடப்பட்ட பொழுது அக்கினி அவருடைய சரீரத்தில் பேலன்ஸ் செய்யாமல் அவங்க வெளியே வந்ததை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அதே போல் தானியேல் 6ஆம் அதிகாரம் 6லிருந்து 10 வரை அங்கே தானியேல் தரியு ராஜாவினுடைய நாட்களில் அவன் மிகப்பெரிய பொறுப்பில் வைக்கப்பட்டிருந்த பொழுது அவனிடத்தில் எந்த குற்றத்தையும் அவனோடு கூட சேர்ந்த அதிகாரிகள் அவனுக்கு கீழே இருந்தவர்கள் கண்டுபிடிக்க முடியாததுனால அவன் ஜெபிக்கிற காரியத்தில் குற்றப்படுத்தணும்னு சொல்லி தரியோவை பார்த்து, இத்தனை நாட்கள் உண்மை மாத்திரம்தான் நம்முடைய தேசத்து ஜனங்கள் வணங்க வேண்டும், மற்ற யாரையும் அவங்க வணங்கக்கூடாது, கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றி தானியேலை குற்றவாளியாக நிறுத்துகிற ஒரு காரியத்திற்கு அவர்கள் எத்தனித்த பொழுது பத்திரத்தில் கையெழுத்திடப்பட்டு சட்டம் ஏற்றப்பட்டது என்று அறிந்த போதிலும் தானியேல் முன் செய்து வந்தபடியே தன்னுடைய அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து தன்னுடைய பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக நின்று 3 முறை அவன் ஜெபித்த பொழுது தரியுவினிடத்தில் அவர்கள் கையும் களவுமாய் பிடித்து கொடுத்து அந்த சிங்கக்கபியில் போட்ட பொழுது கூட சிங்கத்தின் வாய்களை ஆண்டவர் கட்டி போட்டு விடுதலை செய்ததை பார்க்கிறோம். கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான், ஞானிகளின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். ஆண்டவருக்கு அந்த உன்னதத்துக்கு நடுநடுங்க ஆரம்பிச்சிட்டோன்னா அவருக்கு சொன்ன வார்த்தைகள் அவரிடத்தில் ஏற்படுத்தின தீர்மானங்களில் நம்ம உறுதியாய் நிற்பதற்கு பழகிட்டோன்னா இந்த உலகத்தில் நமக்கென்று ஏற்றப்பட்ட நல்ல நல்ல சட்டங்களுக்கு கீழ்ப்படிவது லகுவாகிவிடும். மற்றவர்கள் நம்மை பார்த்து நம்முடைய நற்செய்கைகளை நம்முடைய நல்ல பிரஜைகளாக இருக்கிறத பார்த்துட்டு இவர்கள் பின்பற்றுகிற மார்க்கம் எத்தனை ஒரு ஆச்சரியமான மார்க்கம், எத்தனை நல்லவர்களாக இருக்கிறார்கள் சொல்லி நம்முடைய வாழ்க்கையே மற்றவர்களை மாற்றக்கூடும். அப்படிப்பட்ட காரியத்தை தான் பிரசங்கிகளுக்கெல்லாம் பிரசங்கியாகிய சாலமோன் இங்கே கற்றுக் கொடுக்கிறார். ஞானமுள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? யார் ஞானமுள்ளவன்? எப்படி தேவனுக்கு கீழ்ப்படுகிறானோ அதே போல் இந்த உலகத்தில் உள்ள அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கடைசியாக ஒரு காரியம், அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது எல்லா விசுவாசிகளின் மேல் விழுந்த கடமை. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 2 வரை பவுல் சொல்லுகிறார், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி எனில் எல்லா மனுஷனுக்காகவும் நாம் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும்
வேண்டுதல்களை நம்ம ஏறெடுக்கணும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்கும் அதிகாரமுள்ள யாவருக்கும் நம்ம அப்படி செய்யணும். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளையும் கொடுக்கிறார். இவர்கள் தான் ஞானம் உள்ளவர்கள். இந்த ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? இவனுடைய முகம் பிரகாசிக்க பண்ணப்படும். இவன் கற்பனைகளை கை கொள்ளுகிறபடினால ஒரு தீங்கையும் அறியான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் கடைபிடிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து வீடும் ஒரு மாற்றும், என்னை உடைத்து வீடும் ஒரு மாற்றும். பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும்.